வணக்கம். இது ஹரி தி ஆஸ்பிரண்ட் யூடியூப் சேனல். நான் உங்க ஹரிபிரசாத் ரவீந்திரன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சேனல் எதுக்கு அப்படிங்கிறத சொல்லிட்டு, அதுக்கப்புறம் வீடியோ உள்ள போலாம் அப்படின்னு நினைக்கிறேன். என் பேர்லயே இருக்கு. ஹரி தி ஆஸ்பிரண்ட். அ என்ன அப்படின்னா, எனக்கு இருக்க சில ஆசைகள், அந்த ஆசைகள அச்சீவ் பண்றதுக்கான என்னோட ஜர்னிய வந்து டிஜிட்டலா ஷேர் பண்ணிக்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் தான் வந்து இந்த யூடியூப் சேனல் ஹரி தி ஆஸ்பிரண்ட். என்ன அப்படின்னா, என்னோட அ அ டார்கெட் என்னமோ ஒண்ணுதான். அப்பார்ட் ஃப்ரம் தட் இந்த சேனலை வந்து வேறு சில வீடியோஸுக்காகவும் யூஸ் பண்ண போகிறேன். என்ன அப்படின்னா, ஒன்று வந்து என்னோட ஃபிட்னஸை இம்ப்ரூவ் பண்ணுறது. கொஞ்சம் ஓவர் வெயிட்ங்கிறத விட ரொம்ப ஒபீஸாகவே இருக்கேன்னு வைங்களேன். மை பிஎம்ஐ இஸ் அரௌண்ட் 32. ஸோ மை டார்கெட் இஸ் டுடே இஸ் 5th of April 2026. 2027 ஏப்ரல் 5th என்னோட டார்கெட் என்னவா இருக்க போகுது அப்படின்னா, இந்த 32 இருக்க பிஎம்ஐயை 22லேருந்து 25ங்கிற ஹெல்த்தி ரேஞ்சுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் என்னோட டார்கெட்டாக இருக்க போகுது. ஸோ அதுக்கு நான் டெய்லி என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கிறேன் அப்படிங்கிறது இந்த சேனலில் ஒரு வீடியோவாக வந்துடும். அப்பார்ட் ஃப்ரம் தட் எனக்கு வந்து படிக்கிறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட். எந்த அளவுக்கு படிக்கிறதுல எனக்கு இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா, நம்ம நார்மலாக போயிட்டு ஒரு கடையில் ஒரு பார்சல் வாங்கிட்டு வர்றோம், இல்லை மளிகை கடையில் ஏதாவது சாமான் வாங்கிட்டு வர்றோம் அப்படின்னா, அதை வந்து ஒரு பேப்பரில் ரேப் பண்ணி கொடுப்பாங்க, நியூஸ் பேப்பரில். அந்த நியூஸ் பேப்பரில் என்ன நியூஸ் இருக்குங்கிறத கடைசி லைன் வரைக்கும் படிக்கிற அளவுக்கு நான் வந்து எனக்கு அவ்வளோ பிடிக்கும் படிக்கிறதுக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் படித்ததை நான் எங்கேயாவது ஷேர் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கான ஒரு பிளாட்ஃபார்மாக நான் படித்ததை நான் என்ன படிக்கிறேனோ அதை ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்மாக ஐ திங்க் ஐ எம் கோயிங் டு யூஸ் திஸ் சேனல். என்ன படிக்க போகிறேன் அப்படின்னா, ஏனோ தெரில, எனக்கு இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து ஸ்கூல் புக்ஸ் எல்லாத்தையும் திரும்ப படிச்சிடணும் அப்படின்னு ஒரு வினோதமான ஒரு ஆசை வந்திருக்கு. ஸோ என்ன அப்படின்னா, நான் இன்னைக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நாளைக்கு இருந்து ரெகுலராக வீடியோஸ் வரும். இன்னைக்கு ஒரு இன்ட்ரோ வீடியோ இருக்கு. என்ன அப்படின்னா, நான் இன்னைக்கு இந்த டேல நான் என்ன படிக்கிறேனோ, ஒரு ஸ்கூல் புக் எடுத்துட்டு அதில் என்ன கண்டென்ட்டை படிக்கிறேனோ, அதில் நான் என்ன புரிஞ்சுக்கிட்டனோ, அல்லது அதில் என்னோட வியூஸ் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத வந்து ஷேர் பண்ணிக்கிறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்மாக இந்த சேனலை நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். அவ்வளோதான். இதுதான் நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஒன்று என்னோட ஃபிட்னஸ்ஸு, இன்னொன்று நான் என்ன படிக்கிறேனோ அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்குவேன். எல்லாரும் சொல்லுவாங்க, புக்ஸு படிச்சுட்டு ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒரு மாதிரி மோட்டிவேஷனலாக, ஃபினான்ஸ் ரிலேட்டடாக, இல்லை ஒரு நாவல் இந்த மாதிரி ஏதாவது படித்து ஷேர் பண்ணால் நல்லா இருக்குல்ல இருக்கும். தெரில, அது பண்ணலாம். பட் எனக்கு அந்தளவுக்கு டைம் இருக்கான்னு கேட்டால் டைமும் கிடையாது. ஆனால் எனக்கு உள்ள ஒரு ஆசை இருந்துகிட்டே இருக்குது. ஸ்கூல் புக்ஸை போயிட்டு நான் திரும்ப படிக்கணும், படித்து அதில் நான் என்ன புரிஞ்சுக்கிறேன் அப்படிங்கிறத வந்து திரும்ப ஷேர் பண்ணணும் அப்படின்னு ஒன்று எனக்கு தோணிக்கிட்டே இருக்கு. ஸோ ஃப்ரம் 6th of April தேர் வில் பி எ வீடியோ. டெய்லி இட் வில் பி அப்லோடு. அன்னைக்கு எந்த புக்கில் நான் என்ன படிக்கிறேனோ அதை வந்து நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஓகே, இன்னைக்கு இன்ட்ரோ இதோட முடிச்சுக்கலாமா இல்லை அப்படின்ட்டு இன்னைக்கு ஒரு சின்ன டாபிக் மட்டும் பார்த்துடலாம். இது டாபிக் பேரை கேட்டால் சின்னதாக தான் இருக்கும், பட் இட் இஸ் அ வெரி வைட் ஏரியா. ஆனால் என்கிட்ட பேசுகிறவங்க, என்கிட்ட நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறது, யூஸ்வலாக காலேஜில் இல்லை ஸ்கூல் டைம்ஸ்லேருந்தே வந்து நான் பாலிடிக்ஸ் பேசுவேன். ஸோ அப்படி பேசும்போது என்கிட்ட வந்து பேசுகிற எல்லாருக்குமே நான் வந்து ஒன்றே மட்டும் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருப்பேன். நீங்கள் யாரை வேணால் சப்போர்ட் பண்ணுங்கள், என்னவா வேணால் இருங்க, உங்களுக்குன்னு நிறைய பொலிட்டிக்கல் வியூஸ் இருக்கலாம், அதில் வந்து சிலருக்கு கான்ட்ராடிக்ஷன்ஸ் இருக்கலாம், அது எப்படி வேணால் இருக்கலாம், நீங்கள் எந்த சைடை வேணாலும் சப்போர்ட் பண்ணுங்கள், பட் நீங்கள் யாராக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ ஆர் இந்தியன் சிட்டிசன். ஸோ நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, எல்லாருக்குமே வந்து கான்ஸ்டியூஷனோட ப்ரியாம்பிளை ஒரு தடவை படிச்சிருங்க அப்படின்னு. நிறைய பேருக்கு வந்து ப்ரியாம்பிளில் என்ன இருக்குது அப்படிங்கிற தாட்டு தான் வந்து நிறைய பேர் என்கிட்ட டைரெக்டாக சொல்லியிருக்காங்க, அதில் என்ன இருக்குது அதை போய் படிக்க சொல்கிறேன். என்ன அப்படின்னா, இந்த நாடு எப்படி இருக்கணும், இந்த நாட்டு மக்களுக்கு இந்த நாடு என்னென்னலாம் செய்யணும் அப்படிங்கிறத ரொம்ப சிம்பிளாக டிஃபைன் பண்ண ஒரு ஏரியாவாக நான் ப்ரியாம்பிளை பார்க்குறேன். கான்ஸ்டியூஷனோட டிராஃப்டிங் கமிட்டி ஹெட்டாக இருந்த B.R. அம்பேத்கர் அண்ட் ஹிஸ் டீம் டிராஃப்டிங் கமிட்டி டோட்டலாக ஒரு 2.5 years ஸ்பெண்ட் பண்ணி நம்ம கான்ஸ்டியூஷனை வந்து நமக்காக உருவாக்கி கொடுத்தாங்க. அந்த கான்ஸ்டியூஷனோட
ப்ரியாம்பிள், முகப்புரை. அந்த கான்ஸ்டியூஷன் எப்படி இருக்க போகுது, இல்லை இந்த நாடு எப்படி ஃபங்க்ஷன் ஆக போகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு ஷார்ட் இன்ட்ரோன்னு வச்சுக்கலாமே அந்த ப்ரியாம்பிள். அந்த ப்ரியாம்பிளை வந்து எல்லார்ட்டையுமே நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, படிச்சிருங்க அப்படின்னு. ஏன் சொல்றேன் அப்படின்னா, இட் ஹேஸ் சம்திங் டு சே, இட் ஹேஸ் சம்திங் டு கன்வே டு அஸ். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டைரக்டாக உள்ள டாபிக்லேயே போயிடலாம். ப்ரியாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா எப்படி ஆரம்பிக்கும் அப்படின்னா, வி த பீப்புள் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஆரம்பிக்கும். இந்திய குடிமக்களாகிய நாங்கள் ஹேவிங் சால்மன்லி ரிசால்வ்டு டு கான்ஸ்டிடியூட் இந்தியா. எப்படி, அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, we the people of India having solemnly resolved to constitute India into a sovereign socialist secular democratic republic அப்படிங்கிறாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? we the people of India, இந்திய குடிமக்களாகிய நாங்கள் having solemnly resolved, உளமாற உறுதியாக இருக்கிறோம். எதுக்கு? to constitute India, இந்தியாவை கட்டமைப்பதற்கு. எப்படி? into a sovereign socialist secular democratic republic அப்படிங்கிறாங்க. என்ன சாவரன் அப்படின்னா என்ன அப்படின்னா, இறையாண்மை உள்ள நாடு அப்படின்னு தமிழ்ல சொல்லும். இறையாண்மைனா என்ன அப்படின்னா, என் நாட்டுக்குள்ள என்ன நடக்கணுங்கிறத என்னுடைய நாடே முடிவு செய்யும். என்னுடைய நாடு இன்னொரு தேசத்துடன் என்ன என்ன மாதிரி ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணிக்கணும், என்ன மாதிரி ரிலேஷன்ஷிப்ல இருக்கணும், அந்த வேற எந்த நாளும் வந்து என்னுடைய நாட்டுடைய உள்விவகாரங்கள்ல தலையிடக்கூடாது, எனக்கு என்ன வேணுங்கிறத நானே முடிவு பண்ணிக்கலையே அப்படிங்கிற ஒரு ஸ்டேட் இருக்குல்ல, அப்படிங்கிற ஒரு நிலை இருக்குல்ல, அந்த நிலைக்கு பேர் தான் இறையாண்மை. இந்தியா ஒரு இறையாண்மை மிக்க நாடாக இருக்கணும் அப்படின்னு நாங்கள் விருப்பப்படுறோம். இந்தியாவை அப்படிப்பட்ட ஒரு நாடாக நாங்கள் கட்டமைப்போம் அப்படிங்கிறோம் பிரியாம்பிள்ல. அடுத்து சோசியலிஸ்ட். சோசியலிசம் அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்ச வரைக்கும் நான் சொல்றேனே, சோசியலிசம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, கம்யூனிசத்துக்கும் பொது உடைமைக்கும் முதலாளித்துவத்துக்கும் நடுவில் இருக்க ஒரு மெல்லிய கோடு தான் சோசியலிசம். என்ன அப்படின்னா, எல்லாருக்கும் எல்லாமும் சமமாக கிடைக்கணும் அப்படின்னா அது பொது உடைமை. எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கிறத உறுதி செய்யணும் அப்படிங்கிற இடம் தான் சோசியலிசம். இந்தியா ஒரு சோசியலிச நாடு. எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் அப்படிங்கிறத உறுதி செய்யறதுக்கு என்னென்னலாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இடஒதுக்கீடுல ஆரம்பிச்சு, உதவித்தொகைகள் ஆரம்பிச்சு, ஊக்கத்தொகைகள் ஆரம்பிச்சு, பல்வேறு மக்கள் நல திட்டங்களை நம்ம கொடுத்து என்ன பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா, எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்குது அப்படிங்கிறத உறுதி செய்யற இடத்துல இந்தியா இருந்துகிட்டே இருக்குல்ல, அதை தான் வந்து இந்தியாவை ஒரு சோசியலிச நாடு அப்படிங்கிறோம். அடுத்து என்னங்கிறோம்? செக்யூலர், மதச்சார்பற்ற நாடு அப்படிங்கிறோம். ஒரு தனி மனிதனா எனக்கு ஒரு மத நம்பிக்கை இருக்கலாம், அல்லது நான் மத நம்பிக்கை அற்றவனாக இருக்கலாம். இந்த நாட்டு மக்களுக்கு மத நம்பிக்கை இருக்கலாம், அவர்கள் மத நம்பிக்கை அற்றவர்களாக இருக்கலாம். அவர்கள் தான் இருக்கக்கூடிய தான் நம்புகின்ற பின்பற்றுகின்ற மதத்திலிருந்து அதை விட்டுட்டு வேறொரு மதத்தை பின்பற்றுகிற உரிமை அவர்களுக்கு இருக்கலாம். ஆனால் ஒரு அரசுக்கு, அந்த அரசுக்கென்று எந்த ஒரு மதமும் மத நம்பிக்கையும் மத சார்பும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் செக்யூலர் கண்ட்ரி அப்படிங்கிறோம். அடுத்து டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக். இந்த ரெண்டு வார்த்தையை தமிழ்ல படிச்சீங்கன்னு வைங்களேன், நான் முதல் தடவை தமிழ்ல படிக்கும்போது எனக்கு இந்த குழப்பம் வந்து என்ன அப்படின்னா, டெமோக்ரஸின்னா மக்களாட்சி அப்படிங்கிறோம். ரிப்பப்ளிக்ங்கிறதுக்கு என்னடா அர்த்தம், தமிழாக்கம் என்னன்னு கேட்டா குடியரசு அப்படின்னு ஒரு தமிழாக்கம் சொல்றாங்க. அதான் பரவலா இருக்கு. பெரும்பாலான டெக்ஸ்ட் புக்ஸ்லயும் பார்த்துட்டேன், எனக்கு நான் படிச்சப்போ இருந்த டெக்ஸ்ட் புக்லயும் அப்படிதான் இருந்துச்சு. மக்களுக்கு என்ன ஒரு சொல் குடின்னு சொல்றோம், மக்கள் ஆட்சி தானே டெமோக்ரஸிங்கிறோம், ரிப்பப்ளிக்கா குடியரசுங்கிறோம். இட் இஸ் ஈக்குவல் இருக்கலாம், மக்களாட்சி ஈக்குவல் டு குடியரசு. தமிழ்ல நீங்க வந்து ரெண்டு வார்த்தைக்கு எடுத்து பிரிச்சு பார்த்தீங்கன்னா அப்படிதான் இருக்கு. அப்போ இது எப்படி இங்கிலீஷ்ல எப்படி டிஃபரன்ஷியேட் பண்றாங்க, அல்லது இந்த ரெண்டு வார்த்தைக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு போய் தேடும்போது என்ன கிடைக்குது அப்படின்னா, டெமோக்ரஸி அப்படின்னா இந்த நாட்டை யார் ஆளணும் அப்படிங்கிறத மக்களே முடிவு பண்ணுவாங்க. தங்களை யார் ஆளணும், நாடு அப்படின்னா பீப்புள் தானே, மண்ணும் மக்களும் சேர்ந்துதானே நாடு, ரெண்டுல ஒண்ணு இல்லாம நாடு கிடையாது. அப்போ இந்த நாட்டை யார் ஆளணும் அப்படிங்கிறத இந்த மக்களே முடிவு பண்றது. தங்களை யார் ஆள வேண்டும் என்பதை மக்களே முடிவு பண்ணா அது மக்களாட்சி, இட் இஸ் அ டெமோக்ரஸி. அப்போ ரிப்பப்ளிக் அப்படின்னா என்ன அப்படின்னா, அந்த நாட்டினுடைய உச்சபட்ச அதிகாரம் யார் கையில இருக்கு, அவங்க எப்படி வர்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்தியா ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி, ரிப்பப்ளிக் கண்ட்ரியும் கூட. எப்படி அப்படின்னா, உச்சபட்ச அதிகாரம் குடியரசுத் தலைவர் கையில் இருக்கு. அந்த குடியரசுத் தலைவரை மக்கள் தேர்ந்தெடுக்கிறாரு. எப்படி? மக்கள் தேர்ந்தெடுத்த உறுப்பினர்கள் அவங்கள தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்போ இந்தியா ஒரு ரிப்பப்ளிக். அப்ப ரிப்பப்ளிக் இல்லை அப்படின்னா எப்படி சொல்றது? எந்த நாடெல்லாம் ரிப்பப்ளிக் இல்லை அப்படின்னா, அந்த நாட்டினுடைய உச்சபட்ச அதிகாரம் மக்களிடமிருந்து வராமல் வம்சாவளியா வருது அப்படின்னா அந்த நாடெல்லாம் ரிப்பப்ளிக் கிடையாது.
என்ன சிறந்த உதாரணம் என்ன அப்படின்னா இங்கிலாந்தை சொல்லலாம். இங்கிலாந்துக்கென்று மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதமர் இருந்தாலும், ஒரு நாடாளுமன்றம் இருந்தாலும், அந்த நாட்டினுடைய உச்சபட்ச அதிகாரம் யார் கையில் இருக்குன்னா அந்த அரசு குடும்பத்து கையில், அந்த ராணி கையில் இருக்கு. அப்ப இங்கிலாந்து ரிபப்ளிக் இல்லை. எனக்கு இதுல இருந்து புரியுது, ஓகே, மக்களாட்சி குடியரசு. தமிழ்ல மேபி இதை விட பெட்டரான சொல் ஏதாவது இருக்கலாம், எனக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா நான் படிச்ச வரைக்கும் டெக்ஸ்ட் புக்ஸ்ல, அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக கூட 2 டெக்ஸ்ட் புக்ஸை தேடினேன், அதுலேயும் இதே சொல் தான் இருக்குது, குடியரசுன்னு தான் இருக்குது. அந்த பக்கம் டெமோக்ரஸின்னா மக்களாட்சின்னு தான் இருக்குது. ஸோ இதுக்கு வேற ஏதாவது சொல், சரியான சொல் இருந்தது அப்படின்னா எனக்கு சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். இந்த சேனல் இதை நான் சொல்ல மறந்துட்டேன் இன்ட்ரோவில். இந்த சேனல் எதுக்கு அப்படின்னா, நான் படிக்கிற வியூஸை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு அதில் நான் சொல்கிறது ஏதாவது தப்பாக இருக்கலாம், தப்பாக இருக்குது அப்படின்னா சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். சி, திஸ் இஸ் அ 2-வே கம்யூனிகேஷன், ஓகேவா? என்ன அப்படின்னா, சேர்ந்து படிக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சேனலில் படிச்சுட்டு வந்து ஷேர் பண்ணுறேன். நான் ஷேர் பண்ணுறது ஏதாவது தப்பு இருந்ததுன்னா சொல்லுங்கள், தப்பு இருந்ததுன்னா திருத்திக்க ரெடியாக இருக்கேன். அடுத்து இது ஃபர்ஸ்ட் லைன் முடிஞ்சது. என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பேரா, வி த பீப்புள் ஆஃப் இந்தியா ஹேவிங் சால்மனி ரிசால்வ் டு கான்ஸ்டியூட் இந்தியான்ட்டு 5 பண்புகள் சொல்கிறாங்க. என்னென்ன 5 பண்புகள் இருக்கணும்? சாவரன், சோஷலிஸ்ட், செக்யூலர், டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் அப்படின்ட்டாங்க. அண்ட் டு செக்யூர் ஆல் இட்ஸ் சிட்டிசன்ஸ், இந்த குடிமக்களுக்கு இந்த நாடு என்னென்னலாம் பண்ண போகுது அப்படின்னா 4 பண்புகளை சொல்றாங்க. என்னென்ன? ஜஸ்டிஸ், சோசியல், எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல். அரசியல், பொருளாதார மற்றும் சமூக, பொருளாதார மற்றும் அரசியல் நீதியை இந்த மக்களுக்கு உறுதி செய்வது இந்த நாட்டுடைய ஒரு முக்கியமான வேலையா இருக்க போகுது அப்படிங்கிறாங்க. என்ன அப்படின்னா, சோசியல் ஜஸ்டிஸ் அப்படிங்கும்போது எல்லாருமே சோசியல் ஜஸ்டிஸ் அப்படின்னா என்ன நினச்சிக்கிறோம்? அது ஒரு ப்ராடரான ஏரியா. ஆனால் நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்கில் என்ன இருக்கும் அப்படின்னா, சோசியல் ஜஸ்டிஸ்னா வெறுமனே இடஒதுக்கீடு அப்படிங்கிறது இருக்கும். இடஒதுக்கீடு சோசியல் ஜஸ்டிஸை அடைவதற்கான ஒரு கருவி. ஸோ இதை வந்து நம்ம தனியாக பேசுவோம், இந்த டாபிக் வந்து நம்ம தனியாக பேசுவோம். பட் ஐ எம் ஜஸ்ட் டெல்லிங், ஜஸ்டிஸ் என்னென்ன வழியில் சமூக நீதி, அரசியல் நீதி, பொருளாதார நீதி 3ஐயும் மக்களுக்கு உறுதி செய்யணும் அப்படின்னு சொல்லுது கான்ஸ்டியூஷனோட பிரியாம்பிள். அடுத்த வரி, லிபர்ட்டி ஆஃப் தாட், எக்ஸ்பிரஷன், பிலீஃப், ஃபெய்த் அண்ட் வர்ஷிப். சுதந்திரம். எதுக்கெல்லாம் சுதந்திரம்? எனக்கு ஒரு எண்ணம் இருக்கலாம், அந்த எண்ணத்தை நான் வெளிப்படுத்துவதற்கு எனக்கு சுதந்திரம் இருக்கிறது, அந்த எண்ணத்தை கொள்வதற்கு எனக்கு சுதந்திரம் இருக்கிறது, எனக்கென்று ஒரு நம்பிக்கை இருக்கலாம், அந்த நம்பிக்கை எனக்கு இருப்பதற்கான சுதந்திரம் எனக்கு இருக்கிறது, நான் எந்த கடவுளை வேண்டுமானாலும் வழிபடலாம், அந்த வழிபடுகிற உரிமை எனக்கு இருக்கிறது. என்னதான் இந்தியா வந்து மதசார்பற்ற நாடாக இருந்தாலும், அதான் முன்னாடி சொன்னேன், மக்களுக்குன்னு மதம் இருக்கலாம், நம்பிக்கை இருக்கலாம், கடவுள் இருக்கலாம், ஆனால் அரசுக்குன்னு இது எதுவும் இருக்கக்கூடாது அப்படின்னு. அதான் வந்து அடுத்த வரியில சொல்றாங்க, லிபர்ட்டி ஆஃப் தாட், எக்ஸ்பிரஷன், பிலீஃப், ஃபெய்த் அண்ட் வர்ஷிப். வணங்குவதற்கான உரிமை, வழிபடுவதற்கான உரிமை மக்களுக்கு இருக்கு அப்படிங்கிறாங்க. அடுத்து, ஈக்குவாலிட்டி ஆஃப் ஸ்டேட்டஸ் அண்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி. சமத்துவம். எதெல்லாம் சமத்துவம்? வாய்ப்புகள்லையும் ஸ்டேட்டஸ்லையும் சமத்துவம். எல்லாருக்கும் அந்த என்ன சொல்றது, சட்டத்தின் முன் அனைவரும் சமம்ங்கிறோம்ல, அதை வந்து ரொம்ப சிம்பிளிஃபைட் டேர்ம்னு வச்சுக்கோங்களேன். எல்லாருக்குமான வாய்ப்புகள் சமமாக கிடைக்கணும் அப்படிங்கிறத உறுதி செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அண்ட் டு ப்ரொமோட் அமாங் தம் ஆல். என்னது? இதுதான் ரொம்ப முக்கியம். ஃப்ரெட்டர்னிட்டி, அஷ்யூரிங் த டிக்னிட்டி ஆஃப் தி இண்டிவிஜுவல் அண்ட் த யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் த நேஷன். ஒரு தனிநபருடைய மாண்பையும் இந்திய நாட்டுடைய ஒற்றுமையும் ஒருமைப்பாட்டையும் பாதுகாப்பதோடு மக்களிடையே சகோதரத்துவ உணர்வை வளர்க்க வேண்டும். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நம்பிக்கை இருக்கும்போது அந்த நம்பிக்கையின் பால் அல்லது அந்த நம்பிக்கையின் பால் ஒருவருக்கு ஒருவர் வந்து வெறுப்பு வந்துடக்கூடாது. என்னதான் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நம்பிக்கையில் இருந்தாலும் அனைவரும் சகோதரர்கள் அப்படிங்கிற ஒரு உணர்வை மக்களிடம் வளர்க்க வேண்டும் அப்படிங்கிறத வந்து கான்ஸ்டியூஷன் சொல்லுது. ஸோ இந்தியாவோட 5 பண்புகளாக என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சாவர்னிட்டி, சோசியலிசம், செக்யூலரிசம், டெமோக்ரஸி அண்ட் ரிபப்ளிக். இந்த 5 வந்து இந்திய நாட்டோட பண்புகளாக சொல்லிட்டு, இந்திய நாட்டு மக்களுக்கு என்னென்னலாம் கிடைப்பதை உறுதி செய்யணும் அப்படின்னா, சமூக, அரசியல், பொருளாதார நீதி, ஒரு கருத்தை கொள்வதற்கான, அந்த கருத்தை பரப்புவதற்கான, அந்த கருத்தை பேசுவதற்கான, அந்த கருத்தை வெளிப்படுத்துவதற்கான ஒரு நம்பிக்கை கொள்வதற்கான சுதந்திரம், வாய்ப்புகளில் சமத்துவம். இது போக எல்லாருக்கும் ஒவ்வொருவருடைய தனி மனிதருடைய மாண்பையும் மதித்து சகோதரத்துவத்தை வளர்ப்பது அப்படிங்கிற மாதிரி ஒரு 4 பண்புகளை இந்திய குடிமக்களிடம் வளர்க்க வேண்டும், அவர்களுக்கான உரிமைகளை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அப்படிங்கிறத வந்து இந்திய கான்ஸ்டியூஷனோட பிரியாம்பிள் சொல்லுது. ஸோ இந்திய கான்ஸ்டியூஷனோட பிரியாம்பிளை பார்த்துட்டோம். அடுத்த வீடியோவில்
இன்னும் ஒரு நல்ல டாபிக்கோடையோ அல்லது வேற ஏதாவது ஒரு நல்ல கண்டென்ட்டோடையோ சந்திப்போம். நன்றி. வணக்கம்.